இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சுவையில் தக்காளி கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சட்டியில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தட்டின பூண்டு எல்லாத்தையுமே வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் அதையும் வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி கூடவே உப்பு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். தக்காளி வதங்க வதங்க அதுவே தண்ணி நிறைய விடும். நல்லா தக்காளி குழ குழன்னு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த பக்குவம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக வெந்நீர் கலந்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு எனக்கு வேணும், அதனால் கொஞ்சமாக நான் வெந்நீர் கலந்துட்டு கொதி வந்தோடனேயே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான தக்காளி கடையல் ரெடி. இட்லி தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.